ஊட்டச்சத்து நிறைந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் 27வது தேசிய ஊட்டச்சத்து வார விழா செப்டம்பர் 1ஆம் தேதி துவங்கியது. வலிமையான தேசத்திற்கு வளமான ஊட்டச்சத்து என்ற தலைப்பில் சென்னையில் கருத்தரங்கம் நடந்தது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், சத்து குறைவான உணவினால் எடை குறைவாக குழந்தை பிறப்பது தற்போது தமிழகத்தில் மிகவும் குறைந்துள்ளதாகவும், அரசின் பல்வேறு திட்டங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவியாக இருப்பதையும் குறிப்பிட்டார். தானியங்கள் மற்றும் சத்தான உணவுப் பொருட்களை மகளிர் அதிகம் உட்கொள்ள வேண்டும் என்றும், அப்போதுதான் தமிழகம் ஊட்டச்சத்திற்கு குறைவே இல்லாத மாநிலமாக மாறும் என்றும் அவர் தெரிவித்தார். ஊட்டச்சத்து இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற நிலையிலே பணியாற்றி வருகிறோம். ஆகவே இன்றைய தினத்திலும் நம்முடைய அங்கன்வாடி பணியாளர், உதவியாளர், தாய்மார் உள்ளிட்ட அனைவருமே அந்த ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். தமிழகத்தை ஊட்டச்சத்து இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவோம் என்ற உறுதியை நம்ம இன்று எடுத்துக்கொண்டு, குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து மிகவும் அவசியம் என்பதை உணர்த்தும் வகையில் குழந்தைகள் காய்கறி மற்றும் தானியங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆடையை அணிந்து வந்து ஊட்டச்சத்தின் அவசியம் பற்றி மேடையில் விளக்கினர். இந்த நிகழ்ச்சியில் சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் ஆகியோர் பங்கேற்றனர்.